நீங்கள் நியூ மாமா, ஸோ வந்து எப்படா பேபிக்கு வந்து மில்க் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கா அப்படின்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 6 மந்த் வந்து கொடுக்க தான் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த் கண்டிப்பாக நம்ம பேபிக்கு வந்து ஃபார்முலா மில்க் அது இதுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாமல், நம்மளோட மில்க்கை எவ்வளோ நம்ம கன்வீனியண்ட்டாக கொடுக்க முடியுமோ அது கொடுக்குறது தான் வந்து பெட்டர். அவங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா பெட்டராக வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ரிஃபரபிளுமே கூட. ஸோ அதனால் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஏதோ ஒரு கன்சர்ன் இருக்குது, சீரியஸாக ஒரு கன்சர்ன் இருக்குது, டாக்டரும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணால் ஓகே. பட் உங்களோட ஓன் டிசிஷன் படி நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லை வந்து பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து 6 மந்த்து த்ரோட் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டில் 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னுமே நான் என் பேபிக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப அந்த மாதிரி மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டிக்காக நம்ம கொடுக்கணும். நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி நம்மக்கிட்ட இருந்து போகும். அதனால் உடம்பு சரியில்லாத டைமு, வேக்சின் போடுற டைம்லாம் அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க வந்து ஃபீவர்லாம் குறைஞ்சி நார்மல் ஆவாங்க. ஸோ அதுபோக நீங்கள் ஃபீட் பண்ண உங்களுக்கு முடியும் போது அது கொடுக்குறது நல்லதா, ப்ளஸ் நமக்குமே வந்து கலோரிஸ் பர்ன் ஆகும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் நிறுத்தலாம் அப்படின்னு யோசிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.